நாங்கள் வட இந்தியாவில் மிஷினரிகளாக இருக்கிறோம். கலாச்சாரம் கடந்து தாய்மொழி கடந்து நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரையே கேள்விப்படாத மக்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். வடநாட்டில் ஊழியம் செய்கிறது இப்பெல்லாம் ரொம்பவே சவாலாக இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உயிரை பணையம் வச்சு தான் உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்கிறோம். ஸ்தோத்திரமப்பா. உங்ககிட்ட நாங்கள் வேற எதையுமே கேட்கல. உங்கள் குடும்ப ஜெபத்தில் நீங்கள் எங்களை நினைவு கூர்ந்தா போதும். வர ஞாயிற்றுக்கிழமை உங்கள் திருச்சபையில் பேசிட்டு நாங்கள் வட இந்தியாவுக்கு கிளம்புறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு முறை வட இந்தியாவுக்கு வரணும். தேங்க்யூ தேங்க்யூ. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். என்னங்க அந்த மிஷினரி இப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு? உங்களோட குடும்ப ஜெபத்துல எங்களை நினைவு கூறுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நம்ம எங்க குடும்ப ஜெபம் பண்ணிருக்கோம்? கொரட்டை விட்டு தானே தூங்கிருக்கோம். கொஞ்சம் மெதுவா பேசுறி. திருச்சபையில் இருக்க கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிட போகுது. என்னங்க இப்படி பயப்படுறீங்க? எல்லாருமே நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வண்டவாளம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையே பரதநாட்டியம் ஆடுது. சரி நீங்க உங்க உபதேசத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னைக்குமா? என்ன முடிவு? அந்த வடநாட்டு மிஷினரி ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கலான்னு பொருத்தனை பண்ணியிருக்கேன். என்னம்மா கொடுக்க போற? நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? நம்ம வீட்டுல நல்லா பால் கறக்கிற மாடு இருக்குல்ல, அந்த மாட்டை தான் பொருத்தனை பண்ணியிருக்கேன். சரி, நல்லது. மிஷினரி ஊழியத்துக்கு தானே, தாராளமா கொடுக்கலாம். என்னம்மா தூங்காம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, இப்பெல்லாம் நம்ம மாடு நல்லா பால் கறக்குது. அதையே இப்போ கொடுக்கணும். அதுக்கு பதிலாக தான் நம்ம வீட்டில் ஆடு இருக்குது. அந்த ஆட்டை அந்த மிஷினரிட்ட கொடுத்துடலாமா? ஆடு ஆடாயிடுச்சு. ஆடு என்னவாகுமோ? ஆண்டவரே. ஏங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. ஆட்டை கொடுத்துடலாமா? அட்டையாவதும் கொடுக்கலாம். இப்போ நான் தூங்கலாமா? தூங்குங்க, விடிஞ்சிட போகுது. என்னங்க இப்படியா தூங்குவீங்க? என்ன பண்றேன்னு பாரு. ஏண்டி மூஞ்சில தண்ணிய ஊத்துன? எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? நான் குழப்பத்துல இருக்கும்போது உங்களுக்கு கொரட்டை அவசியமா? உன் குழப்பத்துக்கும் என் கொரட்டைக்கும் என்னடி சம்பந்தம்? படுத்துறாளே. ஆமா, ராக்கோழி மாதிரி ஏன் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருக்க? அதே தாங்க, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிங்க. நாம ஏன் ஆட்டை கொடுக்கணும்? நாம வீட்டுல தான் கோழி இருக்குதே, அதையே கொடுத்துருவோம். கோழிய கொடுக்க போறியா? சோழிய முடிச்சிட்டாலே. உங்ககிட்ட தான் சொல்றேன். நம்ம ஆடு இன்னும் 2 வாரத்துல குட்டி போட போகுது. அதனால நம்ம கோழியே கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டு என்ன சொல்றீங்கன்னு என்னைய கேட்டா நான் என்னடி சொல்லுவேன்? சரி, அப்போ உங்களுக்கு ஓகே தானே? ஆண்டவரே, அவ பொறுத்தன ஏன் ஒருத்தனை என்ன பாடுபடுத்துது பாத்தீங்களா? என்னம்மா இது? கோழி முட்டை. அது தெரியுது, அதை ஏன் இங்க கொண்டு வந்த? ஒன்னும் இல்ல, வர ஞாயிற்றுக்கிழமை அந்த கோழிய பிரியாணி பண்ணிடலாம். இந்த முட்டைய மிஷினரிக்கு கொடுத்துடலாம். எப்படி ஐடியா?
நம்ம நாட்டில் மிஷினரி ஊழியத்துக்கு இருக்கிற மரியாதையை பார்த்தீங்களா? என் மனைவி தான் இப்படி, நீங்கள் எப்படி? என்னைய தேடி வந்தீர், தேவனை வழி நடத்தும், கையோடு கை கோர்த்து நீரே வழி நடத்தும். என்னைய தேடி வந்தீர், தேவனை வழி நடத்தும், கையோடு கை கோர்த்து நீரே வழி நடத்தும். உன் சத்தம் நான் கேட்க வேண்டும், உன் சித்தம் நான் செய்ய வேண்டும். உன் சத்தம் நான் கேட்க வேண்டும், உன் சித்தம் நான் செய்ய வேண்டும். என்னைய